வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது, இன்னைய காலகட்டத்தில் எப்பயுமே அது தேவையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நம்ம கவர்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை 2015 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு முழுக்க முழுக்க நம்ம வீட்டு பெண் குழந்தைங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பெண் குழந்தைங்க அப்படின்னாலே நம்ம உடனே பிறந்த உடனே நம்ம மைண்டுக்கு என்ன வருதுன்னா, உடனே நம்ம வீட்டில் கோல்டில் சேர்க்கணும். காது குத்தில் ஆரம்பித்து அந்த கோல்டை சேர்க்கறது அவங்க கல்யாணம் வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு டைமில் பெண் குழந்தைங்களுக்கு படிப்பு ரொம்ப அவசியம், அவங்களுக்கு அந்த படிப்புக்கான செலவை நம்ம பார்த்துக்கணும், அந்த செலவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக எதுவுமே நம்ம யோசிச்சது கிடையாது. அந்த விஷயத்தை ரொம்ப ஃபோக்கஸ்டாக புரிய வைக்கிறதுக்காக வந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த சுகன்யா சம்ருத்தி யோஜனா இன்வெஸ்ட்மெண்ட். தமிழில் இது செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லி லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ரொம்ப வருஷமாக இருந்ததுனால இது தெரிஞ்சவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த பகுதியில் அடுத்த ஒரு புது விஷயத்தை பற்றி பேசும்போது அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இது உங்கள் நிதி பழகு சேனல். இங்கு நம்ம நிதி சம்மந்தப்பட்ட விஷயத்தை பற்றி பேசுவோம், கற்போம் கற்பிப்போம் வித் பிஜே. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஒரு 2 பாகமாக பிரிச்சிருக்கேன். ஒன்று, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, யார் பண்ணலாம், என்ன மாதிரியான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம், இன்னும் அட்வான்டேஜ் இருக்குது, அந்த மாதிரி இதை கவர் பண்ணலாம். பாகம் 2ல் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஏன் பண்ணணும், வேறு எதுவுமே ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிடையாதா, இல்லை யார் முக்கியமாக பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை கவர் பண்ணலாம். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சுகன்யா சம்ருத்தி யோஜனா, தமிழில் உங்களுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால 2015 வந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்க முழுக்க பெண் குழந்தைகளுக்கான மட்டுமே ஆன இன்வெஸ்ட்மெண்ட். இதோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு 10 வயசு ஆகிறதுக்குள்ளே இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் 15 வருஷம், மெச்சூரிட்டி பீரியட் 21 வருஷம். உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ சேர்ந்துருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு இந்த வட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட மினிமம் எலிஜிபிலிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஒரு ஃபேமிலியில் ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பெண் குழந்தையோட நேமில் நீங்கள் 250 ரூபாலேருந்து 1,50,000 வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்கள் மாதமோ வருஷமோ உங்களுக்கு எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நெக்ஸ்ட்டு ரிஸ்க் எதாவது இருக்கா, இதில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டோ இல்லை வர வட்டியிலையோ ஏதாவது ரிஸ்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ உங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டும் கேரண்டீடு, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கேரண்டீடு. நீங்கள் எந்த வித ரிஸ்க்கும் இதில் எடுக்கலை. அடுத்தது இந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ். ஸோ நான் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணுறேன், நான் ஒரு 15 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் நான் வெயிட் பண்ணணும். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் ஏன் இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் இருக்கு இல்லையா, 250 ரூபாலேருந்து 1,50,000 ரூபா வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் அண்டர் 80C கிளைம் பண்ணிக்கலாம் டேக்ஸ் இல்லாமல். அதுக்கு இல்லாமல் அடுத்தது வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வருஷம் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே வருது. அந்த வருஷம் ஆட் ஆகிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. கடைசியாக நீங்கள் மெச்சூரிட்டி ஆகிற டைமில் எடுக்கிற அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது. ஸோ இது EEE ஸ்டேட்டஸில் வர ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ நான் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்கிறேன், வட்டி உங்களுக்கு வருஷம் ஆட் ஆகும்னு சொல்கிறேன். அந்த வட்டி சதவீதம் எவ்வளோ? இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் 10 வருஷம் தான் டெபாசிட் புக் பண்ண முடியும். 7 நாள்லேருந்து 10 வருஷம் வரைக்கும் ஒரு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் வைக்கலாம். ஆனால் அந்த டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரியே தான் இந்த ஸ்கீம்லையும் கவர்மெண்ட் எவ்ரி குவார்ட்டர் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரிவைஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி இந்த பிளான் ஆரம்பிக்கும் போது அவங்க கொடுத்த சதவீதம் 8.4, இப்போ இருக்கிறது 8.2. இதுக்கு நடுவில் அந்த சதவீதம் 7.6 போயிருக்கு. அது எப்போன்னு கேட்டிங்கன்னா கோவிட் டைமில்.
அந்த டைமில் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டில் ரொம்ப பெரிய சேலஞ்ச் இருந்தது. பேங்க்கோட டெபாசிட் ரேட்ஸ் எல்லாமே வந்து 4%, 4.9, 5% அந்த மாதிரியான டைமில் கவர்மெண்ட் வந்து 7.6% இந்த ஸ்கீமுக்கு அலாட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணலாம்? ஒரு 250 ரூபா கொடுத்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஸ்கெடியூல்டு பேங்க்லேயோ உங்களால் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட நேமில் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அதுக்கு கார்டியனாக இருப்பீங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் வேணும், உங்களோட ஆதார் வேணும், பேன் வேணும், அண்ட் உங்கள் குழந்தைக்கு ஆதார் இருந்தால் அதையும் எடுத்துக்கோங்க. இது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ பேங்க்லேயும் கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தருவாங்க. அடுத்து இப்போ இந்த அக்கௌண்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணலாம்? நீங்கள் செக்காக பண்ணலாம், கேஷாக பண்ணலாம், இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஒரு சேலஞ்சுமே கிடையாது. ஓகே, நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இது கண்டினியூஸாக நான் ஒரு 5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 6வது வருஷம் என்னால் ஏதோ பே பண்ண முடியல, அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் என்னால் பே பண்ண முடியல. அப்போ நான் என்ன செய்யலாம்? இங்கே நீங்கள் உங்கள் ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே நீங்கள் பே பண்ணல அப்படின்னாக்காவே அந்த அக்கௌண்ட்டு இன்ஆக்டிவாக ஆகிடும். ஒரு வருஷத்துக்கான பெனால்ட்டி 50 ரூபா ஆக்டிவேஷன். ஸோ 2 வருஷத்துக்கு நீங்கள் அது வந்து எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் 100 ரூபா கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். சரி, ஓகே, நான் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன், இப்போ 15 வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 21 வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், இதுக்கு நடுவில் ஏதாவது அமௌண்ட்டை விட்ரா பண்ண முடியுமா? ஸோ அமௌண்ட்டை எந்தெந்த சுச்சுவேஷனில் நீங்கள் விட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், அந்த குழந்தை 18 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகுது, இல்லை காலேஜ் ஃபீஸ் பே பண்ணும் அப்படின்ற ஒரு டைமில் இந்த அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு சேர்ந்துருக்கோ அதுலேருந்து நீங்கள் 50% வரைக்கும் விட்ரா பண்ணிக்கலாம். இல்லை அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து 18 வயசு ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து 21 வயசுக்கு முன்னாடி மேரேஜ் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டோட்டல் அமௌண்ட்டையுமே நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் 21 வயசில் அது மெச்சூரிட்டி ஆகி அந்த அமௌண்ட்டு அந்த பொன் குழந்தைக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்தோம், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பற்றி பார்த்தோம், ரிஸ்க்கை பற்றி பார்த்தோம், ரிட்டர்னை பற்றி பார்த்தோம், அண்ட் இதில் ப்ராசஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அந்த விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபைனலாக லிக்விடேஷன் எப்படி நீங்கள் விட்ரா பண்ணுற ப்ராசஸையும் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் நம்ம பார்ட் 2க்கு போகலாம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டை நம்ம ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், யார் இன்வெஸ்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பேசுனது எல்லாமே வந்து ரெகுலராக ஒரு ப்ராடக்டை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இது என்னோட பர்சனல் வியூ. நான் ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும். நீங்கள் பெண் குழந்தைக்கான இன்வெஸ்ட்மெண்ட்னாலே நம்ம மைண்டில் வர ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டு தான். ஏன் கோல்டு அப்படின்னாக்கா, அவங்க ஒன்று பெண் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா கோல்டு இருக்கலாம், இல்லை அவங்க கல்யாணத்துக்காக தேவைப்படலாம், இல்லை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்கன்னா தேவைப்படலாம். ஆனால் இதையும் மீறி ஒரு பெண் குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் படிப்பு. இப்போ இருக்கிற படிப்புக்கும் இன்னொரு 15-20 வருஷம் கழித்து வர படிப்போட செலவும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நடுத்தர மக்களுக்கு முக்கியமான விஷயமே படிப்பு தான். அந்த படிப்பு பெண்களுக்கு கண்டிப்பாக தேவை. அந்த பெண்களுக்கு அந்த படிப்பு தரத்துக்கான சப்போர்ட்டாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு விஷயமும் யோசிக்காமல் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆரம்பிங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட பெனிஃபிட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 18 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் அது அந்த காலேஜ்க்கான ஃபீஸாக இருக்கலாம், இல்லை 21 வயசில் அந்த பெண் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான முதலீடாக இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை தரத்துக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிக்கணும். இது மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி டஃப்பான டைம்ஸ்லேயும் கவர்மெண்ட்டால் 7.6% இன்ட்ரெஸ்ட் தர முடியுது டேக்ஸ் ஃப்ரீயோட. இன்றைக்கி நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே டேக்ஸ், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் டேக்ஸ் பே பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வெளியில் வரும்போதும் டேக்ஸ் பே பண்ணணும். ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அந்த மாதிரியான பர்டன் கிடையாது. இருக்கிற அட்வான்டேஜை யூஸ் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க இங்கே இந்தியாவில் இருக்க மக்களுக்காகவே உருவான ஒரு பிளான். அதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒரு தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவில் அந்த கேல்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இன்றைக்கி நீங்கள் பண்ணுற 1000 ரூபாய் எப்படி வளருதுன்றதை பாருங்கள். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எப்படி உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுன்றதை பாருங்கள். இந்த டிஸ்கஷனில், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் டவுட் இருக்குது, ஃபினான்ஷியல் டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள். இந்த சேனல் முழுக்க முழுக்க பர்சனல் ஃபினான்ஸை பற்றி பேச போகிற ஒரு சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாருக்காக இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயோ ஃபேமிலிஸ்லேயோ பெண் குழந்தை இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் யாருன்னா கண்டிப்பாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் தெளிவுபடுத்த பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் என் வீடியோவை பார்த்ததுக்கு, உங்கள் டைமை கொடுத்ததுக்கு. நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்கலாம். இது உங்கள் நிதிப்பழகு சேனல், கற்போம் கற்பிப்போம் வித் விஜே. தேங்க்யூ.